எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு வணக்கம். ஜூலை மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கு? என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கு? மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு நாள் வந்து கிடுகிடுன்னு ஓடும். சில பேருக்கு ஒரு நாளைக்கு எப்படியே மெதுவாக ஓடுற மாதிரி தெரியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுங்க. கேட்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். பிரமாதம், பட் நாள் மெதுவாக ஓடுதே, எதுவுமே ஒரு 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 ஒன்று வர மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். சரி, நமக்கு ஆசை தான், ஒரு மரம் வச்சோம்னா நாளைக்கு காலையிலே அந்த பழம் வரும்னு. இட் டேக்ஸ் சம் டைம், கொஞ்சம் நாட்களாகும் எல்லா விஷயங்களும் சரியாகிறதுக்கு. அது இந்த மாதத்துலேயும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரியாகிறதுக்கு. வேலை வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஆரோக்கியம் கொஞ்சம் கழுத்து சம்மந்தமான பிரச்சனை. எனக்கே வெக்கமாக இருக்குது, இத்தனை உடம்பு சரியில்லைன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு கழுத்து வலிக்கிறது, ஒரு நாளைக்கு காது வலிக்கிறது, ஒரு நாளைக்கு முதுகு வலிக்கிறது, இப்படி வெளிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகுறதுங்கிற மாதிரி சில உடம்பு உபாதைகள் இருக்கும். சில டைம் நம்பி ஏமாறுவாங்க. ரொம்ப அன்பாக யாராவது இப்போ பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்க ரொம்ப நல்லவங்களாட்டுக்குன்னு டக்குன்னு ஏமாந்துருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அவங்கள பற்றி திருப்பி தெரிய வரும். இது இப்படியே பட்டு 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 பழக்கமாகக்கூடியதாக இருப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி கடைசியில் காசில் கொண்டு போய் முடிப்பாங்க. எல்லாம் பேசி கடைசியில் எங்கேயாவது இந்த மாதிரி தான் ஒரு விதமான ஒரு விரக்தி அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருந்துருக்கும். அது மாதிரி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாமா, அங்கே இருக்கலாமா இங்கே இருக்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிற ஆசைகள் இருக்கும், பணவரவுகள் வேணுங்கிற ஆசை இருக்கும், கடன் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு ஆசை இருக்கும், நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். இது மகர ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம். புது ஐடியாஸ்லாம் தோணும், ஆனால் பயம் வரும். கையில் இருக்க முதலீடு இதில் போயிடுமோன்னு. மகர ராசி அன்பர்களுக்கு திருமண காரியம் வெற்றி கொடுக்கும். பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகளுக்கு உண்டான காலம், கேட்ட இடத்துல பணவரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தம்பி தங்கைகளுக்கு மேலும் சில நல்ல விஷயங்கள், சீமந்தம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், அண்ணனாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல செய்திகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை மாற்றங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கு. தாயாருக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் இருந்துட்டுருக்கும் இந்த மாதம். அதேமாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். உற்றார் உறவினர் வருவாங்க, பேசுவாங்க, அவங்க வேலையை பார்த்துன்னு போயிடுவா. அதே சமயத்தில் எல்லோரும் இருக்கிற மாதிரி இருக்கும், யாரும் இல்லாத மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆர்ட்டு, கலை, டான்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் மன எண்ணங்கள் போகும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அருமையாக இருக்குது. கொரியோகிராஃபர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துருப்பாங்க, கர்நாடக சங்கீதம் வாசிக்கிறவங்களுக்கு, பெல்ட்டு, லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ், அரிசி, விவசாயம் சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. அந்த பொறுப்புகளில் இருக்கிறவங்க கவனம் தேவை. சில பெரிய நபர்களை சந்திக்கும் போது கவனமாக பேசணும். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கிட்ட பேசணும், ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கேர் எடுத்து பார்த்துட்டோம்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக மகராசி நண்பர்களுக்கு உண்டு. மகராசிக்காரர்களோட சொந்தக்காரங்க, அது உறவுகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அவர்களுக்கு திருமணம், அவங்க ஃபேமிலியில் அதே மாதிரி ஏதேனும் ஒரு பாஸ் ஆகிறது, அதே மாதிரி ஒரு விஷயத்தில் வேலை கிடச்சிச்சின்னு, அதே மாதிரி நிச்சயதார்த்தம், குழந்தை, இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க வீட்டில் சொல்லும் பொழுது இப்போ இவங்களுக்கே நடந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் ஆகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் அவங்களுக்கு இருக்குது. உடல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? பொதுவாகவே இவங்க கழுத்து, எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, சோர்வு, காலையில் எழுந்தோன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும், காலையில் எழுந்தோன்னா ரொம்ப டல்லாக இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சில டைம் வந்து அவங்களுக்கு இருந்துட்டுருக்கும். மகர ராசிக்கு இந்த சோர்வு தன்மைகள் மட்டும் இல்லைன்னா அவங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா பண்ணுவாள். சில டைம் பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிடுவா, எதுக்கு ஸ்டக் ஆகிறானே தெரியாது. இந்த காஃபி சாப்பிட்றப்போ சில பேர் ஸ்டக் ஆவா பார்த்தீங்களா, அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாள். ஆமாம், அப்பப்போ ஸ்டக் ஆவாங்க, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவாங்க. காதல், திருமணம் சார்ந்த வாழ்க்கை அதெல்லாம் எப்படி சார்? பொதுவாக அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவாங்க.
அதாவது இவங்க மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் அவங்க காதலிக்கிறாங்க வெளியே தெரியவே தெரியாது, சொன்னால் தான் தெரியும். எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் அவங்க கரெக்டாக அந்த விஷயத்தை முடிக்காமல் அந்த காரியத்தில் ஈடுபடவே மாட்டாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. ஒரு விஷயத்தில் தெளிவாக, ஏன்னா ஏமாந்து லைஃப்பில் பல விஷயங்களை தோற்று ஒரு பெரிய பாடமாக இருக்காங்காட்டி இப்போ ஒரு காரியத்தில் இருந்தால் தெளிவாக இருப்பாங்க, இல்லைன்னா அந்த காரியமே பண்ணாமல் இருப்பாங்க. அதுதான் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. நிறைய ஐடியாஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமா, தொழிலாக இருக்கட்டும்? டிப்போ கணக்கான ஐடியாஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு குரூப் ஆஃப் பிஸ்னஸுக்கு போர்டில் இடம் இருக்காது. ஏன்னா டெய்லி காலையில் ஒரு ஐடியா, மத்தியானம் ஒரு ஐடியா வந்துட்டுருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், மகர ராசிக்கு இருக்கிறவங்களோட மகர ராசி கூட இருக்கிறவங்கலாம் பெரிய வெற்றியாளராக இருப்பாங்க, பெரிய வெற்றியாளராக இருப்பாங்க. சூப்பர் ஆள் கிடச்சிட்டாங்கடா, பிரமாதம், இவன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சரியான யோகத்தில் இருக்கோங்கிற மாதிரி மகர ராசி கூட வச்சுருந்தாலே ஜாலியாகிடுவாங்க. மகர ராசிக்கு ஜாலியாக இருக்குமாங்கிறது தான் இப்போ யோசனை. நம்ம கண்ணு முன்னாடியே எல்லோரும் வளர்ந்துட்டு இருக்காங்களே, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் அப்பப்போ மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். எந்த மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? மகர ராசியை பொறுத்தளவு தங்கத்து மேலே ஆசை நிறையா இருக்கும். பொதுவாகவே இந்த ஆபரணங்கள், உணவு சம்மந்தமான ஏதாவது தொழில் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்கும். காஸ்மெட்டிக் சம்மந்தமான தொழில் பண்ணலான்னு ஆசை இருக்கும். இதிலெல்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸாகவும் சேவிங்ஸாகவும் பண்ணிக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் மகர ராசிக்காரர்? எமோஷ்னலாக இருக்கக்கூடாது. மற்ற ராசிக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ரொம்ப அன்பாக பேசிட்டோம்னா கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவான். அதாவது நான் எவ்வளோ பேங்க்கில் வச்சுருக்கேன் பார்க்குறியா, ஒரே நிமிஷம் உங்ககிட்ட மட்டும் காமிக்கிறேன்னு காமிச்சிடுவான். ஸோ இதில் மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா எந்த வழிபாடு நம்ம மேற்கொள்ளலாம்? அதே மாதிரி மகர ராசிக்கு இப்போ கொஞ்சம் ஞாபகம் மறதி ஜாஸ்தியாகும். முந்தியெல்லாம் அது இல்லை சார், இப்போ மட்டும் கொஞ்சம் என்னமோ கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கேங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கோம். தவிர்க்கிறது அப்படின்னா ஞாபகார்த்தமாக இருக்கணும். செல்ஃபோன் இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னு என்ன ஆகுது, அந்த மாதிரி அப்பப்போ மறதி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இந்த மாதம்? இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. சனிக்கிழமை போய் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. வீட்லேயே இருந்தாலும் சரி, கோயிலில் இருந்தாலும் சரி, ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 2 ராசிகளுக்கும் பொது பலன்கள் பார்க்கலாம் சார். இப்போது என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதம் அவங்க வாழ்க்கையில் நடக்கவிருக்கு? பொதுவாக ஜூலை மாதம் இந்த மாதத்தில் பலன்கள் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம். 30, 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம போகிறோன்னு வச்சுப்போமே. இதில் 2 மாதங்கள் தமிழ் மாதங்கள் வருது. தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கம் குறிப்பிடப்படுது. என்னென்னா ஆனி, ஆடின்னு 2 அதுவும். இந்த ஆனி மாதத்தில் திருமஞ்சனம், ஆனி மாதத்தில் இத்தனை விசேஷங்கள் இருக்குது. ஆடி மாதம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பிரம்மாண்டமான மாதம். ஆடி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாளுக்குரிய அற்புதமான மாதம். இது சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. என்ன சார் நல்ல மாதம்னு சொன்னீங்க, டக்குன்னு சூன்ய மாதம்னு கொண்டு போயிட்டீங்கன்னா, சூன்யம்னா 0, அந்த 0ல் தான் எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் சேரக்கூடிய தன்மையை தான். அது அம்பாளுக்கு உண்டான மாதம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி சந்திரனுக்கு உண்டான மாதம். சந்திரன் பார்த்திங்கன்னா தேவிக்கு உண்டானது, அம்பாளுக்கு உண்டானது. அப்போது இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு விசேஷம். ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பூரம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு. அம்மனுடைய ஜனன, அம்மா அதாவது தெய்வத்துக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவதார தினம்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷம். அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அந்த ஆடி பூரம் அவ்வளோ சிறப்பு. யாரை ஆண்டாள்னா பெருமாளையே ஆண்டவள் இல்லையா? அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடியது. கர்க்க மாதம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஆக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புது புது விஷயங்கள்லாம் வரும். இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் புதனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது கல்விகளில் ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வர்றது, அதே மாதிரி கல்விகளில் நிறைய பாலிசிஸ் கொண்டு வருது, புது விஷயத்தை அதில் ஏற்படப்படக்கூடியது. அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடியது, இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். ஐடி ஃபீல்டு, அதே போன்று பார்த்திங்கன்னா டெலிகாம், லாஜிஸ்டிக், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எப்போவுமே இந்த போர் பயம் இந்த மாதமும் நிறையா இருந்துகிட்ருக்கும். விமான சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன்.
இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விலை ஏற்றம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய விஷயங்களில் விலை ஏற்றங்கள் ஏறக்கூடியதாகவும் இருக்கும். மின்சாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரதில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காமிக்கிறதா இருக்குது. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள், இந்த செல்ஃபோனோட ரேட்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒவ்வொரு செல்ஃபோனோட டெலிகாமுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடியது இருக்குது. சரி, சிறப்பு. மகர ராசி நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.